என் பேர் கணேசன்ப்பா. சரி. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு கருமனூர். சரி. கிராமம் ஆண்டிவட்டி கிராமம். சரி. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. எனக்கு விவசாயம் தான் தொழில். சரி. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 4 ஏக்கர் நெல் நட்டுருக்கேன். நான் ஒரு 40 சென்டில் வெண்டை போட்டிருந்தேன். இதை வந்து இப்போ ஒரு மாத காலமாக கிணத்துக்கு ரூம்புக்கு மேற்கோடி இந்த பூசணி அப்படிங்க போட்டு பைப்பெல்லாம் எடுத்து போட்டு போனாங்க. சரி. சரி, அது எவனாக இருக்குன்ட்டு சரிம்மா ஒரு கேமரா மாட்டோன்னு நான் கிணத்துல கேமரா மாட்டினேன். பைப்பில் நம்ம அந்த கிணத்துலேருந்து வர பைப்பை அறுத்து விட்டு அதில் அறுத்து விட்டு அதுக்கு ஒரு 10,000 செலவு. 10,000 உங்களுக்கு செலவுக்கு இழுத்து விட்டாங்க. செலவு கேமரா ஒரு 8,500 செலவு வச்சு ஸோ அது யார் செய்தான்னு நீங்கள் பார்க்கறதுக்கு கேமரா வச்சிங்க. அதுக்கு ஒரு 8,000 செலவு பண்ணிருக்கீங்க. சரி. அடுத்தால இப்போ அங்கே கேமரா வச்சா அங்கே பார்த்தா அந்த பண்ணுனா மாட்டிக்கிடும்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி பண்ணுறாங்க. இப்போ வந்து வருஷ பிறப்புல இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 40 சென்ட் இடத்துல ஒரு 5 சென்ட் வெண்டையே பிடிங்கிட்டான். இது வந்து நேற்று நைட்டில் பிடிங்கிருக்கான். இது பிடிங்கிருக்கான் நேற்று. ஆமாம், இது நேற்று நைட்டில் 1 மணிக்கு பிறகு பிடிங்கிருக்கான். சரி. அதுக்கு அடுத்தால இது அந்த காலி இடம் வந்து வருஷ பிறப்பு பண்ணி கொடுக்குனது. சரி. அப்படி இங்கே வாங்க, அங்கே ஒரு பகையாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசி கூட முதலாம். இது வந்து கொலைக்கு சமம். இது வந்து ஒரு பயிரை வந்து கொலை பண்ணுறது. ஆமாம், இது பயிரை கொலை பண்ணுன்னா இது கொலைக்கு சமம் தான். இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து அநியாயங்கள் நடக்குது, யாருன்னு தெரியல. இந்த கருமனூரில் இது வரைக்கும் நடந்ததில்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் 1 மாத காலமாக பயங்கர டென்ஷனில் இருக்கேன். பயங்கர மன உளைச்சல், மன வேதனை. இந்த வயலே அழிஞ்சாலும் பரவாயில்ல, மாட்டுன அன்னைக்கு அவன் என்ன கதி அடையானே அதுக்கப்புறம் தான் என்னுடைய அவன் இவ்வளவுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ கிட்டத்தட்ட இது 3 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷ காலமாக எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டப்படுத்திருப்போம். மன உளைச்சலையும் கொடுத்துருக்கான். இப்போ 1 மாதமே எனக்கு நிம்மதியே கிடையாது. எங்கள் வீட்டிலே நிம்மதி கிடையாது. பாரு நண்பர்கள், இவர் வந்து இது இவ்வளோ ஏரியா வந்து வெண்டையை போட்டிருக்காரு. இவ்வளோத்தெல்லாம் பிடிங்கி போட்டாங்க. இது வந்து இப்போ போன வாரம் முடிஞ்சிருக்கு. இது போன வாரம் பிடிங்கிருக்காங்க. போன வாரம் முடிஞ்சு என்ன வெண்டை அப்படி கிடக்கு. இது வந்து வருஷ பரப்பு மறுநாள் பிடுங்கினது. இதையும் பிடிங்கிருக்காங்க. இவர் இந்த மாதிரி இதெல்லாம் பயிரிடப்பட்டது எல்லாம் பிடிங்கிருக்காங்க. பயிரிடப்பட்டது இதில் கிட்டத்தட்ட ஒரு இந்த 40 சென்டில் ஒரு 5-6 சென்ட் வெண்டையே பிடிக்கிட்டான். அதுவும் காயும் பூமா எனக்கு அவன் பிடிங்கி போட்ட வெண்டையில் ஒரு 5 கிலோ காய் ஒடிச்சிருக்கேன். 5 கிலோ காய். ஆமாம், 5 கிலோ காய் ஒடிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். அந்த 5 கிலோ காய் நமக்கு பணத்தை விட அது பிடுங்கிட்டாங்கிற ஒரு மன உளைச்சல். அந்த 5 கிலோ காய்க்கு இந்த வயலு பூரா காயை ஒடிச்சு அவன் கொண்டு விற்றாலும் கூட நமக்கு மன உளைச்சல் வராது. இந்த செடி எப்படி பிடிங்கி போட எத்தனை ரூபா எனக்கு வரதுல தான் அந்த ஒரு கிலோ விதை 6,000 ரூபா. 1 கிலோ விதை 6,000 ரூபா. இந்த விதையை முளைக்க வச்சு அதை நான் பாதுகாத்து இந்த காய்ப்பு கொண்டு வர நான் என்ன பாடுபட்டிருப்பேன், எத்தனை ரூபா செலவழிச்சிருப்பேன். வந்து சிறு வயதுல இருந்தே விவசாயம் பண்ணிட்டு வாரீங்க. ஆமாம், அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சங்கடமான மன உளைச்சல் அப்படி இப்படி மன உளைச்சல் இல்லை. ஆனால் நம்ம ஒரு பிள்ளையை பற்றி நம்ம அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைய கழுத்து வச்சு கொண்டு மாதிரி நமக்கு சங்கடம். அந்த மன உளைச்சலில் நான் இருக்கீங்க. ஆனால் இதுக்கு கட்டாய முடிவு தெரியும். ஆண்டை எனக்கு வழிகாட்டுவான், அம்புட்ட அன்னைக்கு அவன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். சரி. அது என்ன நடக்கிற 2வது தானா. சரி.